நவரசப்பட்ட வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த எபிசோட்ல வந்து கூல் சுரேஷ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில கிளம்புறாரு. வெளியில எகிரி குச்சி வெளியில கிளம்ப பாக்குறாரு, ட்ரை பண்றாரு. ஸோ ட்ரை பண்ணும்போது வந்து மணி வந்து அதை வேணாம்னு சொல்லி இறக்கி விட்டுறாரு. பட் அவர் பண்ணது தப்பா இருந்தாலும் ஒரு சைக்ளோன் டைம்ல வந்து வீட்டை பிரிஞ்சு ஒரு ஆண் வந்து வெளியில இருக்க ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் தெரியும். அதனால லிட்டரலா வந்து எப்ப வந்து பெரிய மழையா இருக்கு, சைக்ளோனா இருக்கு, வீடு என்ன ஆச்சோ அப்படின்னு யோசிச்சு வந்து கமல் சார்கிட்ட சொல்லியிருப்பாரு அவரு. அதே மாதிரி இப்ப வந்து அவர் ஹவுஸ் விட்டு வெளில போறது வந்து ஒரு வீட்டை விட்டு தனியா இருக்கிற ஒரு ஆண்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ வீட்டை விட்டு தனியா இருக்கும்போது அவங்க வீடு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து அது மாதிரி ஆண் பெண் எல்லாருக்குமே அந்த உணர்வு இருந்திருக்கும். சோ அவர் பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்றத இப்போ நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நேத்து பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல வந்து யார் வந்து நல்லா பண்ணா? ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு 1 hour தான் போட்டு காமிச்சாங்க, ஒரு 47 minutes தான் போட்டு காட்டினாங்க. ஆக்சுவலா 24 hours போட்டு காட்டினதுல வந்து அர்ச்சனாவும் விக்ரமும் வந்து சூப்பரா பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல. அதனால 24 hours பார்த்தவங்க யாரா இருந்தாலும் இதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நேத்து பண்ணவங்கள உங்களுக்கு யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 14th December 2023 கரெக்டா 9 AM பிக் பாஸ் 7 அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட் ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 பேர் நாமினேட் இருக்காங்க. அனன்யா, நிக்சன், விஷ்ணு, கூல் சுரேஷ், தினேஷ் அண்ட் அர்ச்சனா. இதுல வந்து அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 2,98,255 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 43.92% இருக்காங்க. தினேஷ் வந்து செகண்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 89,768 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 13.22% இருக்காரு. கூல் சுரேஷ் வந்து தேர்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 84,453 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 12.44% இருக்காரு. விஷ்ணு வந்து ஃபோர்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 80,634 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 11.87% இருக்காரு. நிக்சன் வந்து ஃபிஃப்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 79,821 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 11.75% இருக்காரு. அனன்யா ராவ் வந்து கடைசியா இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 46,130 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 6.79% இருக்காங்க. டோட்டலா இதுல பதிவான ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 6,79,061 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. சோ இந்த ட்ரெண்ட் படி பார்த்தா அனன்யா ராவும் நிக்சனும் வெளில போகணும். ஆனால் கூல் சுரேஷ் வந்து லிட்டரலா வந்து அவர் வெளியில எகிரிலாம் குதிச்சதால அவரு லிட்டரலா வந்து இன்ஃபேக்ட் அவர் இருக்கிறதுக்கும் அவர் ஹவுஸ்குள்ள இருக்கிறதுக்கும் அவர் பிடிக்கல. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து டெசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் அவர் பெருசா ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால அவர் இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிக் பாஸ் வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அனன்யா ராவ் அண்ட் கூல் சுரேஷ் எவிக்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அனன்யா ராவ் அண்ட் நிக்சன் எவிக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் வினோத், பை.